நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இயற்பியல் துறையில் ஸ்மார்ட் மற்றும் செயல்பாட்டு பொருட்கள் முன்னோக்குகள் மற்றும் சவால்கள் குறித்தான பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் மேற்பார்வையில் இயங்கும் நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரி இயற்பியல் துறையில் ஸ்மார்ட் மற்றும் செயல்பாட்டு பொருட்கள் முன்னோக்குகள் மற்றும் சவால்கள் குறித்தான பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கிற்கு நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரி முதல்வர் முனைவர் கீதா தலைமை வகித்து பேசினார். இயற்பியல் துறை தலைவர் முனைவர் சுமதி வரவேற்புரையாற்றி பேசினார். மூத்த பேராசிரியர் முனைவர் சடையாண்டி வாழ்த்தி பேசினார். கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாடு அதிகாரி முனைவர் கிளாரா தேன்மொழி ஆய்வு கட்டுரை புத்தகம் வெளியிட்டனர். கருத்தரங்கில் 300 பேர் கலந்து கொண்டனர். அதில் 100 பேர் ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்தனர். சீனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளின் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தனர். சைனா பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் பேராசிரியர் முனைவர் சிவகணேஷ் தனுஷ்கொடி, சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் பாலாஜி முருகன், காந்திகிராமிய பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் மாரிமுத்து, GDN கல்லூரி பேராசிரியர் முனைவர் லோகு ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். கருத்தரங்கில் ஸ்மார்ட் உற்பத்தி என்பது உற்பத்தி செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் பெரிய தரவு செயலாக்கம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் மேம்பட்ட ரோபாட்டிக்ஸ் தொழில்நுட்பம் மற்றும் அவற்றின் இடைத்தொடர்பு ஆகியவற்றை செயல்படுத்துவதற்கு தேவையான ஆற்றல் மற்றும் பணியாளர்களை மேம்படுத்துவதற்கும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை பயன்படுத்தும் தொழில்நுட்பமாகும். இந்த ஆய்வறிக்கை ஸ்மார்ட் உற்பத்தி முறையை வரையறுத்து விவாதிக்கிறது. அதன் தற்போதைய செயல்படுத்தல் நிலையை கூறுகிறது. தற்போதைய உற்பத்தி முறைக்கும் கணிக்கப்பட்ட எதிர்கால ஸ்மார்ட் உற்பத்தி முறைக்கும் இடையிலான இடைவெளியை பகுப்பாய்வு செய்கிறது. அதனுடன் தொடர்புடைய தொழில்நுட்பங்கள் மற்றும் ஸ்மார்ட் உற்பத்தி தொழில்நுட்பத்தில் அவற்றின் பங்களிப்பை பற்றி விவாதிக்கிறது. மேலும் வேகமாக வளர்ந்து வரும் இந்த தொழில்நுட்பத்தை உணர்ந்து அதன் அனைத்து பரிமாணங்களையும் உள்ளடக்குவதற்கு இந்த துறையில் சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் அதன் தாக்கங்கள் பற்றிய ஒரு கணக்கெடுப்பு பகுப்பாய்வு செய்யப்பட்டு செயல்படுத்தலின் சவால்கள், வாய்ப்புகள் மற்றும் ஸ்மார்ட் உற்பத்தி முறைக்கான எதிர்கால திசைகளுடன் வழங்கப்பட்டது. கருத்தரங்கில் துறை பேராசிரியர்கள் முனைவர்கள் ராஜபாண்டி, ஏழுமலை, நாகஜோதி, அருண்குமார், மார்நாடு, வித்யா, பேராசிரியர்கள் ஸ்ரீஜா மற்றும் ஆர்த்தி ஆகியோர் கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்தனர். கருத்தரங்கு குறித்து இயற்பியல் துறை தலைவர் சுமதி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இயற்பியல் துறையில் தேசிய பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் 300 ஆராய்ச்சி மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக சைனா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் இருந்து ஆராய்ச்சி மாணவர்கள் இணைய வழித்தளம் மூலமாக கலந்து கொண்டார்கள். இதை துவக்கி வைத்தவர் கல்லூரி முதல்வர் கீதா அவர்கள். தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருப்பவர் கிளாரா தேன்மொழி, தேர்வு கட்டுப்பாட்டு ஆணையர், அரசு பல்கலைக்கழகம் கொடைக்கானல் மற்றும் ஏரியாக இருந்தவர்கள் இயற்பியல் துறை அரசு மகளிர் கலைக்கல்லூரி நிலக்கோட்டை. வணக்கம். ஆராய்ச்சி கட்டுரைகள் 300 ஆராய்ச்சி கட்டுரைகளும் புத்தக வடிவில் வெளியிடப்பட்டது. இதில் அனைவரும் அவருடைய அப்ளிகேஷன் மீன் பயன்பாடுகளை தெளிவாக எடுத்துரைத்த காரணத்தினால் இந்த கருத்தரங்கம் தெளிவாக நடைபெற்றது என்பதை பணிவுடன் தெரிவித்தேன். இந்த கல்லூரியில இயற்பியல் கருத்தரங்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது இல்ல, 2வது முறையாக நடைபெறுகிறது. மாணவிகள் இதில் கலந்துக்கிட்டவங்க என்ன மாதிரி பண்றாங்க, எப்படி இது பயனா இருக்கா, என்ன மாதிரி நமக்கு உபயோகமா இருக்கும்? இது ஒவ்வொருத்தரும் இது நானோ மெட்டீரியல்ஸ் எப்படி பயன்படுத்த போறோம், எந்த பொருளை நம்ம எல்லா வாழ்க்கையில இப்போ எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய பொருள் இப்போ நானோ மெட்டீரியல்ஸ்ன்ற தலைப்பில் விட்டது. அதனால நானோ பொருட்களை பயன்படுத்தி எப்படி எல்லா துறைகளில் சார்பாக பயன்பாடு நடைபெற்றது என்பதை தெளிவாக மாணவர்கள் புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாக வெளியிட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.